இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வில் மீண்டும் ஒரு நாள், இந்த நாள் எங்களுக்கு அர்த்தமுள்ள நாளாக அமைய வேண்டும், மகிழ்ச்சி உள்ள நாளாக அமைய வேண்டும், உம்முடைய அருள்கரம் இருக்கின்ற நாளாக அமைய வேண்டும், உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற நாளாக அமைய வேண்டும். உம்முடைய அருள்வரங்களால் இந்த நாள் முடிந்து ஆண்டவரை காலை முதல் மாலை வரை நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும். உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். இந்த வாழ்க்கையின் நோக்கம் கடவுளை காண வேண்டும், கடவுளை தரிசிக்க வேண்டும், அவரை முகமுகமாய் தரிசித்து அவருடைய அன்பில் நிலைக்க வேண்டும், அவரை காண்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அவரை தேட வேண்டும். அவர் இறைவார்த்தை என்ற ஒப்பற்ற செல்வத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் நமக்கு வெளிப்படுத்தி தர அவரிடத்தில் வர வேண்டும், அவரிடம் மன்றாட வேண்டும். இறைவார்த்தையை கேட்க ஒவ்வொருவருக்கும் கடவுள் அருகில் இருக்கின்றார். அவரை அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பார்க்க வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். அந்த சுவை நமக்கு கிடைத்ததென்றால் மீண்டும் மீண்டும் அவரை புகழ்ந்து போற்றி துதித்து ஆராதிப்பார். அந்த இறை அனுபவம் கிடைப்பவர்கள் இறைவனை கண்டடைந்தவர்கள். அவர்களின் இதயத்தில் இறை வார்த்தை வளரும். அவ்வாறு இறை வார்த்தை வளரும் போது மனமகிழ்வு கிடைக்கும், அமைதி கிடைக்கும், துன்பத்தை தாங்குவதற்கான சக்தி கிடைக்கும். எனவே ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போது, இன்றே, இப்பொழுது, இந்நேரமே அவரை தேட ஆரம்பிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.